சென்னை எழும்பூர் அருகே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சசிதரன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை வேப்பேரி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் மகேஸ்வரன். இவர் தனது குடும்பத்தினரை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இறக்கி விடுவதற்காக அதிகாலை ஒரு 5 மணி அளவில் தனது மாருதி 800 காரில் காவலர் குடியிருப்பில் இருந்து வந்திருக்கிறார். அப்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலையாக வந்தபோது எழும்பூர் மேம்பாலத்திற்கு வலதுபுறம் திரும்புவதற்காக சிக்னலில் காத்திருந்த போது திடீரென பெட்ரோல் வாசமும் புகையும் வந்திருக்கிறது. கார் புகை வருவதை கண்டு உடனடியாக அவர் சுதாரித்து காரிலிருந்து கீழே இறக்கிறார். காரில் இருக்கக்கூடிய தனது குடும்பத்தினரையும் உடனடியாக கீழே இறக்கிறார். இதனால் அவர் இறங்கிய சற்று நேரத்திற்கெல்லாம் உடனடியாக தீப்பிடித்து கார் எரிய தொடங்கி இருக்கிறது. இதற்கு தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்ப்பக்கம் தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து வேப்பேரி போலீசார் தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித விபத்துக்கான எந்த ஒரு இதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி சசிதரன், உங்களுடைய தகவல்களுக்கு.